Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வீடியோ மேக்கரில் வீடியோ மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி நான் இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ நம்ம ட்ரிம் பண்ணணும்னு நினச்சா ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே சிசர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ட்ரிம், கட், ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும். ட்ரிம் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். கட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த வீடியோவை கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த வீடியோவை ஃபுல் வீடியோ தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி அதில் ரேஷியோ, கலர், பேக்ரவுண்ட் இருக்குன்னு பார்த்திங்களா. இப்போ நான் ரேஷியோ கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் யூடியூப் ரேஷியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பின்னாடி கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் அந்த மாதிரி கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களே பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வீடியோ கிளிக் பண்ணியிருக்கோமோ அதே வீடியோ பிளர் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பிளர் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி ஆடியோ கிளிக் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ஆடியோ இருந்துச்சுன்னா அதை மியூட் பண்ணிவிட்டு கீழே ஆட் ஆடியோன்னு இருக்குன்னு பார்த்திங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டோரேஜில் லோக்கல் மீடியாவில் இருந்தால் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடியோ கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் ட்ரிம் பண்ணணும்னு இல்லை, ஆடியோ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடியோவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ செகண்ட் வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் 0.1 செகண்ட் இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆடியோ கட் பண்ணதே தெரியாது. ஸோ ஏன்னா அது 0.1 செகண்ட் கட் பண்ணியிருக்கனால மியூசிக் கட்டாயி வர்றது நம்மளுக்கு தெரியாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஜி வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜிப் போய் இப்போ இது பேபி வீடியோனால் நான் பேபின்னு கொடுக்குறேன். பேபின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேபி ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும். அதில் எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு பேபி வீடியோவை சூஸ் பண்ணி அதிலேயே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நமக்கு அந்த ஸ்டிக்கர் வந்துடும். அதே மாதிரி லவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இதில் கிடைக்கும். இப்போ நான் இந்த ஒரு லவ் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃபெக்ட் பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பீட், மோஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் மேஜிக்கை கிளிக் பண்ணி அந்த ஸ்னோங்கிறத நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அது கிளிக் ஆகும். அதுக்கப்புறம் அது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடு, இந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடு நம்ம வீடியோவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீடியோவை எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம வீடியோ குரு மூலமாக நம்ம இந்த வீடியோலேயே நம்ம டைப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணி, அதாவது கீழே டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, அதை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ, நான் பேபின்னு சொல்லி டைப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் பேபின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரி வந்துடும். நம்ம என்ன டைப் பண்ணமோ அது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.